ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பைசன் காலமாடன் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோ துருவ் விக்ரம், ஹீரோயினா அனுபமா பரமேஸ்வரன். இந்த படத்தோட கதை தென் மாவட்டத்தில் சாதாரணமான கிராமத்தில் பிறந்து இந்தியாவுக்காக கபடி விளையாண்ட மனத்தி கணேசன் வாழ்க்கையில் நடந்ததை படமாக எடுத்திருக்காங்க. அதே காலகட்டத்தில் தென் மாவட்டங்களில் நடந்த ஜாதி பிரச்சனை, ஜாதி தலைவர்களையும் இணைச்சி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட தொடக்கத்திலேயே ஜப்பானில் ஆசிய விளையாட்டு போட்டி நடக்குது. அதில் கபடி பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான் இறுதி ஆட்டத்தை விளையாடுறாங்க. ஆனால் கபடி விளையாடுற அந்த லிஸ்ட்டில் துருவ் விக்ரம் பேர் இல்லை. ஓரமாக உட்காந்து பிளேயர்ஸ் விளையாடுறத பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கபடியில் வளருதாரு அதை பற்றியும், 2 சாதி தலைவருக்குள்ளே எப்படி பகை வளருதுங்கிறத பற்றியும் கதை போகுது. சொந்த பகையால் துருவ் விக்ரமால் தன்னோட கிராமத்து கபடி குழுவிலே இணைய முடியலை. இவர் எப்படி படிப்படியாக நேஷ்னல் பிளேயர் ஆகிறாரு, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியாவை எப்படி ஜெயிக்க வைக்கிறாரு, இதுதான் படத்தோட முழு கதையே. இதுக்கு நடுவில் ஹீரோயின் அனுபமா ஹீரோவை விட பெரிய பொண்ணு. அவங்க விரட்டி காதலிக்கிறதும், சாதி சண்டைகளுக்குள்ளே தன் மகன் சிக்கிறாமல் எப்படியாவது தன் மகனை பெரிய ஆளாக ஆக்கிட மாட்டோமான்னு துடிக்கிற பசுபதி படுற பாடும் அல்டிமேட்டு. ரொம்பவே அற்புதமாக பசுபதி பண்ணியிருக்காரு. படத்தில் பெருசாக எதுவுமே ட்விஸ்ட்டு இல்லை. எதிர்பார்க்குறது எல்லாமே நடக்குது. இது மட்டும்தான் இந்த படத்தோட குறை. சாதி தலைவர்களை காமிச்சு சமூகத்தில் கலவரத்தை உருவாக்காமல் 2 பேரோட பாசிட்டிவை மட்டுமே காமிச்சு அற்புதமாக யார் மனசையுமே புண்படுத்தாமல் ஹீரோ பட்ட கஷ்டத்தை மையப்படுத்தியிருக்காரு டைரக்டர். மொத்தத்தில் இந்த படம் ட்விஸ்ட்டு எதிர்பார்க்கவங்களுக்கு ஏமாற்றம்தான். படத்தில் அடுத்த சீன் இப்படித்தான் எதிர்பார்த்து படம் பார்க்கவங்களுக்கு யதார்த்தமாக இருக்கும். என்னோட வியூவில் இந்த படத்தை ஒரு தடவை பார்த்தா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பைசன் காலமாடன் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோ துருவ் விக்ரம், ஹீரோயினா அனுபமா பரமேஸ்வரன். இந்த படத்தோட கதை தென் மாவட்டத்தில் சாதாரணமான கிராமத்தில் பிறந்து இந்தியாவுக்காக கபடி விளையாண்ட மனத்தி கணேசன் வாழ்க்கையில் நடந்ததை படமாக எடுத்திருக்காங்க. அதே காலகட்டத்தில் தென் மாவட்டங்களில் நடந்த ஜாதி பிரச்சனை, ஜாதி தலைவர்களையும் இணைச்சி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட தொடக்கத்திலேயே ஜப்பானில் ஆசிய விளையாட்டு போட்டி நடக்குது. அதில் கபடி பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான் இறுதி ஆட்டத்தை விளையாடுறாங்க. ஆனால் கபடி விளையாடுற அந்த லிஸ்ட்டில் துருவ் விக்ரம் பேர் இல்லை. ஓரமாக உட்காந்து பிளேயர்ஸ் விளையாடுறத பார்க்கும்போது ஃப்ளாஷ்பேக். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கபடியில் வளருதாரு அதை பற்றியும், 2 சாதி தலைவருக்குள்ளே எப்படி பகை வளருதுங்கிறத பற்றியும் கதை போகுது. சொந்த பகையால் துருவ் விக்ரமால் தன்னோட கிராமத்து கபடி